Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய friends வந்து ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து பண்ணுங்க bro. அதுவும் கிட் யூஸ் பண்ணாம வந்து பண்ணுங்க அப்படினு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 775 மோட்டார் யூஸ் பண்ணி சூப்பரான எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து எப்படி பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான process மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து செஞ்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க friends இது எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க फ्रेंड्स நீங்க போற லைக் தான் நான் வந்து அடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்காக மோட்டிவேட் பண்ணோம் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स நம்ம எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த தடவை 775 மோட்டார் யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிளை வந்து எப்படி பண்றது அப்படி சொல்லி தான் வந்து பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்க அப்படினா கிட்ட யூஸ் பண்ணியும் நம்ம வந்து பண்ணலாம் அது வந்து அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அப்லோட் பண்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா 775 மோட்டார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இந்த ட்ரில்லிங் மிஷின் இதெல்லாம் வந்து கலட்டி பார்த்தோம் அப்படினா இந்த மாதிரி மோட்டார் தான் வந்து இருக்கும் சரி ஓகே फ्रेंड्स இத வந்து ஒன்னு வந்து எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து 12 வோல்ட் பவர் சப்ளை வந்து தேவைப்படும் ஏன்ட்ட வந்து பாத்தீங்க அப்படினா 6 வோல்ட் பவர் சப்ளை வந்து பெரிய பேட்டரி பாத்தீங்கன்னா தெரியும் 6 வோல்ட் இருக்கு அது போக வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து கொஞ்சம் அத கனெக்ட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம் இந்த மாதிரி வந்து பேட்டரி யூஸ் பண்ணனும் அப்பனா தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும் ஆல்ரெடினா வந்து பாத்தீங்க அப்படினா இது லேப்டாப் பேட்டரி இதெல்லாம் யூஸ் பண்ணியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டரி இது வந்து பேக்கப் வந்து வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா பவரா இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு வந்து நமக்கு பவர் சப்ளை வந்து கொடுக்க முடியும் சோ அதனா வந்து எப்படி வந்து மாத்துறது அப்படி சொல்லிட்டு அந்த இத வரிசையா வந்து சொல்றேன் அத படி வந்து ஃபாலோ பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கரெக்ட்டா வந்து பண்ணி வந்து பேட்டரி பேக்கப் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स இந்த மோட்டரோட வந்து பாத்தீங்கன்னா சிலதை கனெக்ட் பண்ணனும் மரக்கட்டையை தான் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போறோம் இந்த மோட்டரை வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स நம்ம வந்து எங்க ஃபிட் பண்ண போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து ரெண்டு வகையில வந்து ஃபிட் பண்ணலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியும் வந்து நீங்க வந்து ஃபிட் பண்ணலாம் இப்படியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ண போறோம் அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சைக்கிளுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபிட் பண்ணலாம் நான் வந்து இங்க ஃபிட் பண்றேன் நீங்க வந்து சப்போஸ் வந்து இப்படி ஃபிட் பண்ணாத எனக்கு கரெக்ட்டா இருக்கு அப்படி சொல்லினா நீங்க இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் சிலது வந்து பாத்தீங்கன்னா இங்க நோக்குல இத கட் பண்ணிட்டு இப்படி கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணலாம் நம்ம வந்து இந்த மாதிரியும் மெத்தட்ல பண்ணலாம் இல்லனா இந்த மாதிரி கரெக்ட்டா இருந்துச்சுனா இந்த மாதிரி வந்து வச்சு பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स மரக்கட்டைய வந்து பாத்தீங்கன்னா அது ஷேப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும் அப்பனா தான் வந்து பாத்தீங்க அப்படினா இங்க நோக்குல வந்து வச்சு சுத்த வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் சரி ஓகே அதுக்கு அடுத்து வந்து இந்த மரக்கட்டையை வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து ஷேப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் மரக்கட்டையை வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய மரக்கட்டை வந்து எடுத்துக்கோங்க இத தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேப் வந்து பண்ணனும் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படினா அந்த சைடு ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கோங்க நமக்கு ரவுண்ட் ஷேப் வந்து கொண்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சைடு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெட்டி விட்டுறேன் இத வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स நம்ம வந்து இந்த மரக்கட்டையை வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து வெட்டியாச்சு இந்த இது பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முனையிலனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சி எடுக்கணும் அதுக்கு நாம உப்புத்தாளை வச்சே வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்பனா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மரக்கட்டை லெடினா வந்து பாத்தீங்கன்னா மரக்கட்டைனா வந்து பாத்தீங்கன்னா அந்த இது உராய்வு தன்மை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சோ அதுக்காக தான் நான் மரக்கட்டையை வந்து யூஸ் பண்றேன் நீங்க வந்து அந்த டயர் அந்த சும்மா நார்மலா அந்த பிளாஸ்டிக் இந்த இதுனா வந்து பாத்தீங்கன்னா தாங்காது சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணல சரி ஓகே फ्रेंड्स இப்போ வந்து இத தேய்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து வந்துக்கலாம் நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स நம்ம வந்து சூப்பரா மரக்கட்டையை வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து வச்சாச்சு இது வந்து பாத்தீங்க அப்படினா இவ்வளவு நீளத்துக்கு நமக்கு தேவைப்படாது சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது வந்து நம்ம வந்து கடைசி வந்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स இங்க நக்குள்ள தான் நம்ம வந்து ஹோல் போட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க நக்குள்ள வந்து ஃபிட் பண்ணனும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स நடுவுல வந்து ஒரு ஹோல் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்ட்டா வந்து பாத்துக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स மோட்டர் இருக்கு பாத்தீங்களா மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படியும் ஃபிட் பண்ணலாம் இங்கேயும் ஃபிட் பண்ணலாம் சொல்லி இருந்தோம் பாத்தீங்களா நம்ம எங்கனாலும் ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபிட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சுத்தம் அப்போம்போல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து இதுல நல்ல grip வந்து கிடைக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா சுத்த வைக்கும் சோ அதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து இந்த இது நாம நார்மலா லைட்டா சுத்தி பாத்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இப்படி ஃபோர்ஸ் வந்து பண்ணாலே வந்து பாருங்க
அதாட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுற்றுதா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மோட்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மோட்டரோட வந்து பார்த்திங்கன்னா இதை நார்மலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக போட்டுருந்தோம் பார்த்திங்கன்னா, அதில் உள்ளக்க வந்து வச்சு லைட்டாக அடிச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிருச்சு. சரி ஓகே, இப்போதைக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 6 வோல்ட் பவர்ஃபுல் பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து கனெக்ட் பண்ணணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த டைரெக்ஷனில் வந்து ஓட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து வச்சு பார்க்கலாம் எவ்வளோ பயங்கர பவராக சுற்றுதுங்க. சரி ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஜஸ்ட் வந்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளை வந்து ஜஸ்ட் வந்து ஓடுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு 6 வோல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்து ஓடுது அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னும் ஃபிட் பண்ணலாம் இருங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ வந்து இதில் லவுடாக கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதை நம்ம ஃபிட் பண்ணோம்னா இன்னும் பயங்கர பவராக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வீல் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்ம வந்து பவரை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணுவோம். 12 வோல்ட் வந்து தருவோம். அப்போ மூலம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கர பவராக வந்து சுற்றும் நம்மளுக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. இதுக்கடுத்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன்லாம் எடுத்து விட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா டைட் வந்து வைக்கணும். இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம டைட் ஆகும். ஸோ அதனால் இது வந்து வைக்கும் போலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கட்டு கம்பி வந்து எடுத்துக்கோங்க. கட்டு கம்பி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டரை வந்து நம்ம வந்து அதோட ஜாயின் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கட்டு கம்பியை வந்து ஃபஸ்ட்டே வச்சும் சேர்த்தாய வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை சேர்த்தாப்பில் வச்சு டைட் வந்து பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து இதில் வந்து சுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது டைட் ஏறிடும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க, நகரவே நகராது. இதை வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் டைட் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா டைட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட வந்து விலகாது, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளை வந்து ஃபிட் பண்ணிடலாம். இப்போ வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எந்த டைரெக்ஷனில் வச்சா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்படி வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு கம்பி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்டு இழுத்து விட்டுக்கோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒன்று ஃபஸ்ட்டு அது ஜஸ்ட் வந்து நிற்கிறதுக்காக இது ஒரு நார்மலாக வந்து முறுக்கு போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து இந்த கம்பி இருக்குது பார்த்திங்களா, அது இந்த டைரெக்ஷனுங்க. இந்த மாதிரி வந்து டைரெக்ஷனில் அங்கே இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அது விழுகாது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அங்கிட்ட வந்து இப்படி வந்து மாட்டுறதுக்கு க்ரிப் வந்து நல்லா கிடைக்கும் அதுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நடுக்கம்பி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சுற்றுங்க நடுவில் சென்டருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3ஐயும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் ஏற்றுறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் ஏற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட்டுக்கம்பியை வச்சு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக கெட்டியாச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நகராமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அடியில் இந்த கட்டுக்கம்பி இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளூ வந்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த கட்டுக்கம்பி வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்காமையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது நகராமல் இருக்கிறதுக்காக தான், அந்த க்ரிப்புக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகாது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுத்த தான் செய்யும். இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்படி டைட் வச்சுக்கணுங்க. வச்சுட்டு கொஞ்சம் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பவர் சப்ளை வந்து அந்த பேட்டரி கனெக்ஷன் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி தான் கொடுக்கணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான டேரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் நம்ம போகிறதுக்கு ஏற்ற மாதிரி. இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டரை வந்து இந்த சைடு இப்படி வந்து ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக ப்ளஸ் மைனஸ் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரியே வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது கரெக்டாக சுற்றுதான்னு ஒருக்க வந்து பார்த்துக்கோங்க.
வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கனக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபிட் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீலில் இது இடிக்கும். அதுபோக இங்கே வந்து ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து உட்கார போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முன்ன பின்ன வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து சரியாக வந்து இதாகாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கனக்குள்ளே வச்சு வந்து பார்த்திங்கன்னா டேப் வந்து சுற்றி வந்து ஒட்டிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் நம்மளுக்கு கனெக்ஷன் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். சுவிட்ச் வந்து கனெக்ஷன் ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு எண்டை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாத்தையும் வந்து நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு. ஒரு நார்மல் ஸ்விட்ச் கனெக்ஷன் தான் இந்த இங்கனக்குள்ளே வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு வந்து அமுக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது அமுக்க மூலம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி வரும்ல, அது வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் எலக்ட்ரானிக்ஸ் ஆப்பில் வந்து கிடைக்கல. சரி அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்விட்ச் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாகவே செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இப்போ மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா டைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஃபாஸ்ட் வந்து சுற்ற தான் செய்யுது. இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் அழுத்திட்டு ஃபாஸ்ட்டாக போகிறோன்னு வைங்களேன், இன்னும் நம்மளுக்கு சூப்பராக சுற்றும். செமங்க, எவ்வளோ செமையாக சுற்றுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு இது பிரச்சனையே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டோம் அப்படின்னா செம்மையாக நம்மளுக்கு வந்து போகும். நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அழுத்துனதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் வந்து போடுறேன். அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்லா போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து நான் சுவிட்ச் வந்து போட்டுக்கிறேன். செம போதுங்க, இழுத்துட்டு என்ன இழுத்துட்டு அதுதான் போகுது. சூப்பர், நல்லா தான் போச்சு மூமெண்ட்டுக்கு. சரி அகைன் போட்டுக்கிறேன். நல்லா இழுத்துட்டு போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து இன்னொருக்கு அகைன் வந்து அழுத்திட்டு வரேன். இப்போ வந்து போட்டு விட்டுட்டேன். சூப்பருங்க, நல்லா போகுது, எனக்கே தெரியுதுங்க. நம்ம வெயிட்டை வந்து சூப்பராக வந்து இழுக்குது. 775 மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து அழுத்திட்டு வந்துட்டு ஒரு 2 அழுத்திட்டு அப்படியே மோட்டரை வந்து போட்டுக்கிறேன். சூப்பருங்க, நல்லா மூவ் பண்ணி போகுதுங்க. நம்ம வீட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக மூவ் பண்ணிட்டு போகிறது எனக்கே வந்து ஃபீலாக இருக்குது. செம்மையாக வந்து மூவ் பண்ணுதுங்க, நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 அழுத்திட்டு வந்து போகிறோம் அப்படின்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்குது. பார்க்குறதுக்கும் ஒரு தனி ஃபீலே இருக்குங்க. பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிக்கப், அதாவது 2-3 ஸ்பீடு வந்து அதை அழுத்திட்டு நீங்கள் வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே சைக்கிள் வந்து சூப்பராக போய்கிட்டே இருக்குது. இந்த மோட்டருக்குரிய கெப்பாசிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயாவது அழுத்த கஷ்டமாக உள்ள ஏரியா இடத்துலனா இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக மெதுவாக அழுத்திட்டு போனாலே போதும், சூப்பராக நம்ம வந்து எலக்ட்ரிக் சைக்கிளை வந்து ஓட்டிகிட்டே போயிடலாம் நம்ம. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 775 மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து நீங்கள் வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா உடனே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இழுக்க முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் அழுத்தினதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுட்டு நீங்கள் மெதுவாக அழுத்தினாலும் போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம ஃபோர்ஸை வந்து அழுத்திட்டு போகிறதுக்குரிய ஃபாஸ்ட் வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்ல ஸ்பீடில் போகிறீங்க, அதே ஸ்பீடில் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போனா அந்த இதை போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்பீட்
ஸ்பீடில் வந்து போய்கிட்டே இருக்கலாம், கால் வந்து வலிக்கவே வலிக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து மோட்டரோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் 12 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு 6 வோல்ட் தான் கிடச்சிச்சு. ஸோ இது ரீசார்ஜபிள் தான். ஸோ அதை வாங்கி தான் அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.